இதுக்கு அனுப்புங்க. சேலங்கண்ணா, சேலம் ஆர்டிஎம்டி. சரி வந்தா வாங்க. ஆமாம், தெரியலீங்கன்னா யாரும் தெரியல, அந்தளவுக்கு கிளியராக தெரில. நிறையா பேர். சரி சரி. அந்த அளவு நமக்கு தெரியாது ப்ரோ. நீங்கள் வரும்போது வாங்க. இல்லை உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? சரி சரி தம்பி. சரி மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணியாப்பா? அஞ்சு போகாது தம்பி, 4 போ. 4-4.5 கோட்டில் தான் போகணும். அதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எனக்கு வீடியோ மட்டும் ஓட்டி எனக்கு வீடியோ அனுப்புங்க, நான் சொல்கிறேன். ஓகேண்ணா. என்னடா பண்ணுறீங்க? எந்த பேலரா மாட்டணும்? சென்சரா? எது இதா சென்சரு? இது வேணாமா? ஏன்னா லேட்டஸ்ட் பேலரு வேணாங்கிறீங்க. எங்கடா விட்டா குழியில பூந்துருவா நாட்டுக்குது. பாருங்க ப்ரோ, இது மாதிரி வந்து பேலரை போட்டு பத்திரமா மூடி வச்சிடணும். கண்ணுப்பட்டு போயிருமா கேட்டா. இது தானே தொந்தரவு இல்லை. கவுத்து அவுத்து இப்படி எஞ்சி போடலாம், பிரச்சனையே இல்லைங்க. ஆமாம் ஆமாம், வந்து கொண்டு இருக்கிறார். கடை இன்னொரு ஜாயிண்ட்டை காணோம். நூலு கண்டெல்லாம் இத்தனை மண்ணாகி போய் கிடக்குது. ஏன்னா ரொட்டேட்டர் ஜாயிண்ட் போட இது என்ன துளி உண்டு போட்டு வச்சுக்கிறீங்க? ரொட்டேட்டர் ஜாயிண்ட்லாம் போடக்கூடாதா? ஏ மண்டபம் விழுந்துடும், அதை பிடிச்சிக்கடா. வரலாம் வா. அடுத்தது என்ன பண்றது அவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஐ சென்சிங்ல போடணுமா? சென்சிங் எல்லாம் போடணும். சென்சிங் எல்லாம் போடணுமா? என்ன கட்டிக்குது பின்ன வந்து கையில கொஞ்சம் போறேன். ஜாயிண்ட் கிராஸ் ஆகுது. நான் கிராஸ் ஆகுறேன். வாயா இறக்கையா? வாயா வா. வரலாம் 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 வரலாம். நசுக்கல என்ன அவனை? வா வா. ஆயா இரு முட்டி சீரு ஓ சரா கீழ உள்ள மாதிரி கச இது கேலரி இது இது வளையம் ஒன்று போடுவீங்க. வளையம் எடுத்து அடி. வளையம் போடுறா. வளையம் இல்லாமம்மா எல்லாம் இடம் இதில் அள்ளி போட்டாங்களாம். வளையம் இல்லாம மாட்டே மாப்ப போட்டுவிட சுத்துதான்னு பார்ப்போம். ஏன் மாப்ப சுத்துதான்னு பார்க்கலாம்ல. கீழே உரசிட்டு கை விட்டுறாங்கிறாங்களே. இதில் தான் இந்த நூலை எடுத்து இதில் சுற்றலன்னு சொல்லி. சரி நூலை விட்டாலும் இப்படி இங்கே எடுக்கும் போது இதில் ஏதோ தட்டில் மாட்டி கை போயிடுறது. அதான் இதில் இப்படி எடுத்து விடும்போது இவ்வளோட நின்று போச்சுன்னா இப்படி எடுத்து இப்படி விடுறதுல தான் கை இவ்வளோ விட்டுறாங்க. கையில் எந்த கயிறு கீறு இல்லாம இருந்துச்சுன்னா கயிறு ஏதோ தொங்கிட்டு இருந்துச்சு, நம்ம சாமி கயிறு காப்புக்கு போட்டோம்னா அதுல நூல் மாட்டி இழுத்துட்டு போயிடுறது. இதுலதான் கொஞ்சம் முதல்ல அங்க கையை விடக்கூடாது. நல்ல பையனா இருக்கும், டீசெண்டா வந்து இறங்கி டீசெண்டா கொஞ்சம் இழுத்து விட்டு இறக்கி விட்டு போகலாம். இவன் அன்னைக்கு பண்ணானே முந்திரி கொட்டையாட்டம்
நமக்கெல்லாம் எப்பயுமே ஃபாஸ்ட் சார்ஜ். பட்டை வாட்டி தான் தெரியும் ஃபீல் பண்ணுறாங்க. நாங்களாம் கிடையாது. ஆனால் யார் தெரியுமா வேலை கண்டுபிடிச்சி. அதான் உங்கள் ஓனர் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தான் அன்றைக்கி தான். என் டிரைவருக்கு 2 லட்ச ரூபா நான் பணம் என்னைக்கா இருந்தாலும் எடுத்து வச்சு அவனுக்கு மாதிரி அப்படின்ட்டு இருந்தாப்புல. எப்படி ஒரு கையை விட போகிறான் உள்ள. என்னடா இப்படி கத்துது? இழுத்து பிடிச்சி ஓட்டினா அப்படி தான் கத்தும். தூக்கணுமே. ஸ்டார்ட் பண்ண. தூக்குமாப்ப தூக்கு. திரும்பமா அவன் கேட்கறது பொண்ணு தான் வேணுமா? தூக்கியானே எங்கே இறக்குற? தூக்க தூக்க. நீ பால் சுத்துறது இல்லாம அப்படி டைட்டா எல்லாம் சுத்தா இருக்கு. தாலிக்கேரே போங்கண்ணா ஒரு மாட்டுக்கு தூக்க. தூக்கி போட்டு விட. சுத்துதான்னு பார்க்கலாம். கட்டம்டா கட்டம்டா கட்டம்டா. என்ன ஆகணும்? ஏன்னா முட்டைலாம் கட்ட தேவையில்ல, அப்படியே தொங்கிட்டே இருக்குமா? கட்ட போறா நூலு கட்டிட்டு இருந்துச்சா? சரி கட்டி அண்டு போச்சு. இங்க இருந்த நூலை இங்க ஸ்கேல்ல போகல. தூக்கி விட்டு உள்ள போட்டாரு. சுத்திச்சா? அப்புறம் போய் எல்லாம் கட்டிட்டு போய் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ஆட்டமாமா மேல. நான் ஒரு ஞாபகத்துல விட்டேன். கொண்டாடி ஞாபகத்துல இருக்காதுயா. எங்க இது வேலை செய்யாதா? அதெல்லாம் அன்னைக்கே கழி. சென்சாருக்கு லோடு போல்ட் ஒன்று கொடுறா. லோடு போல்ட் ஒன்று இல்லாதக்குது. ஒன்று தான் இருக்குதுடா. நான் இன்னொரு லோடு போல்ட் போடுறேன். மட்டமா போடா. அது ஒன் சைடாக போயிரு விட. அது அவனுக்கு தெரியாதா? தெரியாதா? ஐயோப்பா. அப்புறம் மேல கடைசி என்ன பண்ணுவோம்னா முட்டு தாத்தா வந்து கட்டு வரா. அதை பிடிக்க விட அப்படியே. நமக்கு பழம் அதே எங்க அப்பா அங்கே தூக்கலாம். போ தமிழனுக்கு பொம்பளை மாட்டி தூக்கிட்டு பழம் 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 சைட் படி இவ்வளோ எடுத்து வைக்கிறா. நீங்க தான் ஒத்து வரோம். கட் பண்றதுல மண்ணே பிச்சிட்டு போயிட மாட்டேங்குது. அது பயங்கரமா கட்ட வந்து தாண்டியது. ஆனா காட்டுல மட்டும் கட் ஆகாது. 2 டயர் அப்படி பறிக்கும். அப்படி என்னடா ஆச்சு? என்ன கூட்டம்? என்ன ஒடியாராங்கல்ல? ஏதோ காக்கா குருவி போ. போறோம். அங்க போறோம். எதுல போனோம்? பையில இதுல இறங்குவாங்களாட்டு. பைப் கிடக்குது. இங்கதான் எடுத்துருக்காங்களா? 150. இதுக்கு 30 கரெக்டா வரும். பைப் கிடக்குது. மேல லைன் அங்கேயே இருக்கட்டும். வயல அத்தானே சாகுன்னு டாக்கி எடுத்துக்குவா இருக்குல்ல. ஒரு வயல் மட்டும்தான் கட்டுற போற எடுத்துருக்குறாங்க. என்னடா ஆப்ரேஷன் பண்ணோம்? சைனா இறக்கி போடணுமா? சொல்லுங்க. ஒருத்தர் அன்னைக்கு சைனா இறக்கி போட ஓட்டுறாரா? அப்படியே தான் ஓட்டுறாரு 6 மாசமா. ஓட்டாண்டா ரோட்ல இல்லையா?
கூட கிடைக்குதானா? சும்மா சும்மா போயிடும். பறந்து போச்சா? அந்த பக்கம் இருக்கிறதா? அந்த பக்கம் இருக்கிறதா இப்போ தானே கட்டாச்சு. அட கட்டான பீஸ் பறந்துட்டு போச்சா? ஆயில் விடணுமாடா? இல்லை அதெல்லாம் தேவையில்லையா? சரி சரி, அது ஒரு 1000 கட்டை ஓட மட்டும் ஓட தேவையில்ல. நல்லா மாப்பிள்ள விட்டு ஆட்டு. வேலை ரோட்ல டஸ்டாக இருக்கேன். எங்க மூக்கில் ஏறிக்குமா? அடுத்த சைடு மாற்ற மாதம் கோரியில் இருக்கிறாங்க. ஓஹோ, ஓட்டி பார்க்கறதுக்கு கோவில் ரயில் என்ன ஓட்டுற? ஜாண்டியரில் ஓட்டுற மாதிரி மகேந்திராவில் வராது, நீ மூடு. அது வேகாதீங்க, இதோட வேகாதீங்க, இதோட வீடியோ வேகாதீங்க. தெரியல, பார்ப்போம். எடுக்கிறோம்ல ஓட்டி பார்க்குறோம். மறுபடியும் வீடியோ எடுக்க வரீங்களா? அப்போ எடுத்துருவாங்க. சரி, அங்கே சென்னிபாக்கம் ரோட்டில் ஓட்டணும்ல, அது இதோட வேகாதீங்கன்னு அது. சரி, இதை பற்றி என்ன ஒரு நாள் சோதனை ஓட்ட பாத்திரலாம் என்ன பேர் போகுது. இது தட்டு எல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் போயிடும். அட்ரஸ் தான் இந்த போதே உள்ளே போகுது வாய். இதே ஸ்ப்ரிங்க தான் அங்கேயும் போட்டுருக்குதா? இல்லை அது வேறு இருக்குது. நிறையா ஸ்ப்ரிங், நிறையா மாடல் ஸ்ப்ரிங் இருக்குது. மெயினாக உடையிறது ரீலா செட்டு பேரிங்க. கேளுக்கு ஒரு 2-3 டைப்பாக ஒரு ஸ்ப்ரிங் வரும். இதுதான் அதிகமாக உடையிறது. இதுதான் அதிகமாக வரும். இதுதான் அந்த ஸ்கேலில் இருக்குது. ஏன் ரீலா செட்டு மட்டும் அடிக்கடிக்கு உடையுது, என்ன காரணம்? தாங்கி பிடிச்சிருக்குல அவ்வளோ இருக்குது. இன்னொன்று பக்கத்தில் இன்னொன்று போட்டிருந்தா அந்தான் ரீலர் இருக்குது. அந்தான்னு இந்தான்னு ஒன்று இருக்குது. கூப்பிட்றான்டா. அண்ணா ஓலை கிடக்குதாண்ணா, கொஞ்சம் எடுத்து போடணும். தட்டு ஆனால் முள்ளு மாதிரி காஞ்சி போச்சு. இது மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாத சுற்றி போடுவாங்க நாட்டுக்குதே. ஓ, தட்டு பார்த்தீங்களா இப்படி மறைஞ்சு. நான் அந்த நேற்று அன்னைக்கு ஓட்டணும் கட்டுற ரீஃபர் தான் நேற்று. அது அந்த தட்டு கட்டுற பொருளாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்களா? முந்தானே ரீஃபர் ஓட்டுங்களா? அது முந்தானே ரீஃபராக இருக்குல்ல? ஓகேன்பா, அன்னைக்கு இந்த தட்டுக்கு மிஷின் இழுக்கல. இன்னைக்கு பாருங்க ஹரி அப்படியே அழகாக உள்ள போயிட்டே இருக்குது. போடா வேகமா போடா. எல்லாம் முழங்கு அடிக்குது, எல்லாம் முழங்கு பறக்குது. எக்கனாமிக்கலே ஓடுது. மாப்பிள்ள, இது என்ன அது கோடு போட்ட மாதிரி இருக்குது? கிளை போட்டது அது வரும் அந்த மேடு இருக்குல்ல. ஓகேங்கண்ணா, தட்டு வந்து ரொம்ப வளர்த்தி தட்டாருனா தான் ப்ரோ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. மித்தபடிக்கு இந்த தட்டெல்லாம் பாருங்க அருமையாக எடுக்குது, ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்குது. அது பாட்டில் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது தட்டு. இந்த சின்ன தட்டை தான் எடுக்கவே மாட்டேங்குது. சரி, வளர்த்தி தட்டை
அன்றைக்கி எவ்வளோ சித்திராதப்பட்டுச்சு மிஷினு, இன்னைக்கு பாருங்க அப்படியே அசால்ட்டாக போகுது. விழுந்துருச்சு, ஸ்கேல் விழுந்துருச்சு. படன்னு வேலை. நூல் வேறு அத்து போச்சு அத்துக்குது. நூல் அக்கம் மோத என்ன பண்ணுதுன்னா, நூல் வந்து சுருண்டு போய் நின்றுக்குது ப்ரோ, அப்படியே தொங்க மாட்டேங்குது. இதே சரடாக இருந்தால் அப்படி சுருண்டு போகாது. இது நூலுக்கு எதுக்கும் அப்படியே சுருண்டு போகிறதுனால ஒவ்வொரு ஐட்டமும் வந்து என்ன சொல்கிறது, இறங்கி அதிகமாக எடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் தூள் தட்டுங்கிறதுனால கோலம் ஊறப்பட்ட கோலம் ப்ரோ தட்டு. இது வந்து கத்தை வந்து ஆவரேஜாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 27 கிலோ சைஸ் விடும். அதிகபட்சமாக டைட்டு கத்தை போட்டால் அதிகமாக எத்தனை கிலோ ப்ரோ போட முடியும் ஒரு வண்டியில்? எந்த பேலரில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிக டைட்டு கத்தை போடணும்னா எந்த பேலரில் போட முடியும்? கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஒருத்தர் கேட்டால் 30 கிலோவுக்கு மேலே போடவே முடியாதுங்கிறாங்க, ஒருத்தர் கேட்டால் 35 கிலோங்கிறாங்க. மேக்ஸிமம் எத்தனை கத்தை போட முடியும் ஒரு இதில்? நல்லா ஃபுல்லாக காஞ்சி ஃபுல்லாக சுற்றி டைட்டு கத்தை போட்டால் எத்தனை கத்தை போடும் ஒரு பேலரு? அது கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கத்தை சுற்றுறதுக்கு தான் டைம் ஆகுது ப்ரோ. இழுக்கிறது கூட படன்னு இழுத்துருது, சுற்றுறதுக்கு தான் டைம் எடுக்குது. இழுக்கிறது பாருங்கள் படன்னு எந்த அளவுக்கு டைம் எடுத்து சுற்றுறானோ அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அந்த அளவு நின்று அதை சுற்றி கீழே தள்ளுறதுக்கு அதுக்கு டைம் ஆகுது. வேறு இப்போ ஸ்கேல் விழுந்துரு பாருங்க, டிப்புன்னு விழுவுது. ஸ்டோர் ஆகிட்டா ஒரு செகண்டில் வந்து ஸ்கேல் விழுந்துருது. இன்னும் இது வரலாம் விழுந்துருமா? இப்போ அங்கே விழுந்துருச்சு ஸ்கேலு. அஜித்துக்கிட்ட போய் திறந்து விட்றான். திறந்துட்டான் பாருங்க ப்ரோ. அன்னைக்கு ஓட்டும் போத வந்து எத்தனை ஐட்டம் மாட்டுச்சு புடுங்கணும். இதில் பாருங்கள் ஒரு அரிக்கோட மாட்டல, அது பாட்டில் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்படி இருந்தால் ஒரு பேலர் ஓடுறதுக்கு நமக்கும் ஆசையாக இருக்கும், யாராக இருந்தாலும். அன்றைக்கி வந்து ஒரு கத்தை கூட ஓடல, அப்படியே அரி போனது ஸ்டக்காகி போயிருந்து. இதில் என்ன தெரியுது, தட்டு ஓவர் வளர்த்தியாக இருந்தால் நல்லா காய விட்டு ஓட்டினோம்னா ஓரளவுக்கு ஒடிச்சிக்கிட்டு தள்ளிவிடும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. வெயில் வேறு ஊருக்கிட்ட வெயில் நண்பா. ஏன்னா மாப்பிள்ள வெயில் அடிக்குதா? சரி, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறாரு? அது ஒன்றா அரிப்பாருங்க, அப்படியே வாழைப்பழம் மாட்டி உள்ள இருக்கும். இதான் அறுத்துருக்கு மிஷின் அங்கேருந்து அறுத்துட்டு வந்துருக்குதா? இங்கேருந்து அறுத்துட்டு போய் ரிவர்ஸ் போட்டு தான் எடுத்துருக்காங்க. ஓ, அதே வாட்டத்தில் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக வாட்டமாக வரும். அதே வாட்டத்தில் நம்ம எடுத்தோம்னா தான் மிஷின். இப்போ இது எல்லாமே இங்கேருந்து எடுக்கணும். இப்படியே ஒடிச்சு இப்படி போட்டுட்டு போயிருக்குது. சொல்லி கொடுமாப்பிள்ள எனக்கு பார்த்துல தெரியுமாம்மா. அதான் தட்டு இந்த வாக்கில் சாஞ்சிருந்துச்சுன்னா அங்கிருந்து அந்த வாக்கில் இந்த வாக்கில் போயிருக்குன்னா இங்கே பாருங்க, தட்டு இப்படி படுத்துருக்குதா, மிஷின் இப்படி தான் போயிருக்குது. அதான் இதெல்லாம் சொல்லி தரணும், எனக்கு தெரியாதுல்ல. நீங்களாம் பேலர் வீடியோ போட்டோம். என்னதான் பேலர் வீடியோ போட்டால் இது மாதிரி எனக்கு சொன்னால் தான் தெரியும். சும்மா வீடியோ மட்டும் எடுக்கணுமானா என்ன தெரியும்? பார்த்தீங்கன்னா இந்த தட்டு இப்போ பாருங்க வெள்ளை வெள்ளையான்னு இருக்கா? ஆமாம், அங்கே வாங்க அந்த கடைசி இரு எங்கள் வீடியோ எடுக்கணும். அப்புறம் போப்போ அங்கே போப்போ. இல்லை, ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ வந்து காட்டிடணும்ல. இல்லை அப்போ அந்த இடத்துக்கு வரமா காட்டு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணும்ல, எனர்ஜி வேஸ்ட் தான் இருக்குது எல்லாம். இப்போ இது அவன் அங்கேருந்து இருந்தால் எடுக்காதா? பேலர் எடுக்காதா? எடுக்கும், கிளியராக போவாது. ரெண்டு ஒன்று விடுமா? அதை அங்கே விட்டுருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, எதுவுமே விடலையா? ஆமாம், ரெண்டு இப்போ நெட் வகையிலையும் போடுறானே, எல்லா வகையிலும் எடுக்கலாம். பாரு, இப்படியும் போகிறான் இப்படியும் போகிறான். எல்லா விஷயத்துக்கும் போக வேண்டியதான். கிடைச்ச பக்கம் விட்டு ஆட்டுறானே.
பாரு அரி எடுக்கலாம் தான் பேந்த முழிப்பான். அரி எடுத்துச்சுன்னா எந்த வகையில் வேணாலும் பூந்து போகிறான். என்ன நான் உட்காந்தோன்னு கத்த என்னமோ சப்பிச்சு போச்சு. ஒன் சைடாக உட்காந்துருக்கேன், சென்டராக உட்காரணும். இது கூட சென்டரில் பார்த்து உட்காரணும். எல்லாமே சென்டரில் பார்த்தா வேலை செய்யணும். சரிங்க ப்ரோ, மாப்பிள்ளை என்ன சொல்கிறான், என்னமோ சென்டரில் பார்த்து தான் வேலை செய்யணுங்கிறான். நீங்கள் என்னென்னு பார்த்து ஓரமாக உட்காந்துருக்கீங்க, சென்டராக உட்காருங்க. டேய் நீ தான் சொன்ன மாமா சென்டராக பார்த்து தான் உட்காரணும்னு. எனக்கு தெரியல ப்ரோ, மாப்பிள்ளை என்ன ஆங்கிளில் சொல்கிறான்னு எனக்கு இது புரியல. அவனுக்கு தான் ஓட்டி முடிச்சாடி கேட்கலாம், இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னமோ மாவா கொட்டுத, காஞ்சி போய் தட்டு. இப்போ தான் நான் 2 நாளைக்கு மட்டும் தான் அடித்தாங்க. அன்னைக்கு அங்கே மிஷினில் மாட்டுச்சுல அந்த தட்டல். இப்போ வாங்க மாமலை கூட்டிகிட்டு போகிறான் ப்ரோ, இங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியும். தட்டு எப்படி இந்த பக்கம் பாருங்க ஒயிட்டா இருக்கா, ஏன்னா தட்டு இந்த பக்கம் சாஞ்சிருக்கேன், மிஷின் இந்த பக்கத்தில் இருக்கு. இதில் தெரியலையே, இதில் தெரியலையா? நீங்கள் அந்த பக்கம் நின்று பாருங்களா. தட்டு தெரியுதா, வெள்ளையா தெரியுதா? அந்த பக்கம் பார்த்தா வெள்ளையா தெரியும், அது இந்த மாதிரி தெரியும். ஓ, அவ்வளோ தூரம் போய் தான் பார்க்கணுமா? அண்ணாணி தான் இருக்குதா? சரிங்கம்மா. மிஷின் வரட்டும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் மாமனுக்கு காலத்தில் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம். அந்த 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 வாங்கினதுக்கு இது இந்த வாக்கில் இருக்குது. ஓ, இப்போ இவன் எடுக்கிறது தப்பான வாட்டம் தானே? நீங்கள் தப்பான வாட்டம் தான் எடுக்கலாம். பாருங்க அரி எப்படி போகணும் மட்டும் விட்டு போகுதா? அந்த வாக்கில் வந்தாங்கன்னா அரி சருன்னு போகும், வாழைப்பழம் மாதிரி உள்ளே போதும் போகுது. பரவாயில்ல, இன்றைக்கி எதுவுமே ஸ்டார்ட் வேணும் அப்படின்னா அது மாதிரி தான் ஓட்டணும். டிரைவர் சேஞ்ச் பண்ணுறாங்க ப்ரோ. இப்போ அஜித் போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். டேய் நீ இன்னும் கற்றுக்குட்டியான் பேலர் ஓட்டுறதுக்கு. மாப்பிள்ளை என்ன என் அனுபவம் வரலங்கிறான். மாப்பிள்ளை நக்கறான். என்னடா மாப்பிள்ளை இப்படி சொல்லலாமா? கத்த உழவுலையா மம்முட்டிய மாப்பிள்ளைக்கு இதே அனுபவம் வரல. மாப்பிள்ளைக்கு முட்டையா போட தரல. அப்புறம் கம்முன்ற பேட் வேர்ட்ஸ் நம்ம சேனலில் நாட் அவைலபிள். சீச்சே கட்டல பண்ண மாட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்கும். மாப்பிள்ளை எப்படி ரவுண்ட் அடிக்கிறாரு. ஏன்னா அந்த 4 ரயில் ஓடுறதுல அவ்வளோ ஒரு ஆசையா, அது என்னத்துல இந்த அளவுக்கு இலக்காதுரா. ஒரு வண்டி நான் ஓட்டினல. ஆமாம், அந்த பேலர் எடுத்து புது வருஷம் போனோம்ல நாங்கள் ஈரோடு. ஆமாம், அது வந்து வேகம் அதிகம். மகேந்திராவில் கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா? வேகம் அதிகம். பார்ப்போம், நாமளும் ஒன்று எடுக்கிறோம்ல பார்த்துடலாம். இல்லை ஃபஸ்ட்டு டெமோ ஓட்டிடுவாங்க. அடுத்த ஃபீல்டு இருந்தால் சுற்றி அப்பா என்ன மாப்பிள்ள வெயிட் இல்லையா? இந்த வண்டி நான் தாங்க இருக்கேன். பக்கத்து காட்டில் போட்டுருவோம் முட்டையை. போட்டு ஓட்டிட்டு ஓட்ட முடியாது. அதில் ஒரு வாட்டம், இதில் ஒரு வாட்டம், ஹைட்ரோலிக்கு செட் ஆகாது. அதில் வரும். அதில் மாப்பிள்ளை படுக்கு போட்டு எடுத்தார். அவர் தான் இப்போ நாட்டை விட்டே போகிறங்கிற. நம்ம என்ன பண்ணுறது? நம்மளெல்லாம் பார்த்து போர் அடிக்கிறான். வெளிநாடு போகிறாராம். வாட்டம் பத்தலையாம். வாட்டம் கரெக்டாக பார்த்து தான் போடு வரோம். மாப்பு ஓட்டுற ஸ்டைலு பார்த்தியா? பின்னாடி யாரா கூப்பிட்றா? என்னடா இந்த போடு போடுது? என்னென்ன பேச்சுக்கே போகக்கூடாது கம்முன்றாமோன்றது. இது எடுத்து இன்னும் 1 லட்ச ரூபா கேட்சி போட்டு கம்முன்னு பூச்சி அடிச்சிருக்கணும். சென்சார் இல்லையோ. இப்போ ஸ்கேல்லெஸ் தானே. எதுக்கு எதிர்பார்க்குறேன்னா, ஸ்கேல்லெஸ் எதிர்பார்க்குறேன்னா
யார் வேணாலும் ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். இது அதே 5 பை பண்ணுறாரு நம்ம சொன்னார் அவங்ககிட்ட ஆனந்தா. என்னதான் பண்ணாலும் ஸ்கேல்லெஸ் பண்ண முடியாதுல்ல. இது ரெடி 5 பை பண்ணலாம், லேட்டஸ்ட் மாதிரி 5 பை பண்ணலாம், ஸ்கேல்லெஸ் பண்ண முடியாத. செலவு தான் அதிகம். அது இன்னும் வரவே இல்லைடா. எது கோமதியில் விட்டுட்டாங்கன்னு சொன்னாரு. அது ஃபெயிலியர் ஆகும். எவங்கிட்டையுமே நம்ம பேலர் நிற்கிதுன்னு சொல்லக்கூடாது. நிற்கணும் எல்லாருக்கும் நின்னா கூட நம்மளும் ஓடிட்டு இருக்கணும். நிற்கிதுன்னா என்ன பண்ணோம், அரிக்கண்டி உடஞ்சி போயிட்டு நிற்கிதுன்னு. ஆனால் அன்னைக்கு ஓட்டுனது எவ்வளோ பரவாயில்ல. அன்னைக்கு எத்தனை ஆகிட்டோம் பிடிங்கி நாங்கள் அந்த வாட்டி எல்லாம் க்ளீனாக ஓட்டிட்டியா? அதெல்லாம் ஓட்டிவிட்டேன். தினமும் போத கரைஞ்சி இல்லை, செத்து போயிட்டேன். அது 3 கத்தை விட்டுட்டே வந்துட்டேன். ஏன் நூல் மாட்டிக்குதா? நூல் மாட்டலைங்க, எல்லாம் நஞ்சு போச்சு. எடுக்கவே மாட்டேங்குதா? இல்லை எடுக்கல, உள்ளே போய் லோட் ஆகுது. இது ஆவாரான்ட்டு வேணா 3 கத்தை சுற்ற முடியாது, அழிச்சு போய் மாட்டி வாயில தூக்கூட அப்படின்னு அப்படியே சொல்லிட்டேன். கழுத்து மாட்டி போட்டுக்கிட்டா அது ஆகாது. சட்டையாட்டம் போயிடுச்சு. இதே பாரு இன்னொரு நேற்றை சுற்றி இருக்கணும் மாட்டேங்குது, சாஞ்சி போச்சு. எல்லாம் தருவா போகுது பாரு. ஜீனை வந்து அறுத்து பார்த்து ஊமிது இல்லையா? அறுத்து பார்த்துட்டு தான் விட்டுட்டு அந்த மிஷினுக்கு போயிட்டீங்க. நம்மளால முடியும்னா எவ்வளோ ட்ரை பண்ணி கூட அறுத்து போடுவேன். சரி, அதையும் யாருக்காக விட்டுக்கிட்டாங்க? ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறான்? வஞ்சி கொஞ்சம் அடிக்குதா? வரப்பு போட்டுட்டாங்க. நேரம் வர போடலாம், நேரம் கிட்ட அறுத்துருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு கல் அடித்தா எது அடித்தாலும் பருப்பு போயிட்டே இருக்கும்ல. ஆனால் இதெல்லாம் உழுவுற மாதிரி பருப்பு அக்யூரேட்டாக விழுவேன். 2 உழுவும். அதெல்லாம் எனக்கு ஒன்றுனா ஒன்று தான். அதுக்கு மேலே நின்னாலுங்க. நான் அதுக்கு தான் ஆனந்தம் என்னன்னு, ஒரு பொட்டி இந்த வருஷம் கொடுத்துரு, 2 in 1 ட்ரை பொட்டி ஒன்று எடுத்துக்கா போதும். அது ஒன்று இது ஒன்று. மண்ணு காட்டுக்கெல்லாம் ட்ரை பொட்டி அனுப்பிவிடு, கல் காட்டுக்கெல்லாம் இந்த பொட்டியை ஓட்டுறானே எங்கே கேட்குறான். அதில் அந்த பருப்பு வந்து இதில் என்னென்னா சல்லை கூடி எடுக்கிறத வந்து படுத்த வச்சுக்கிட்டு பிடிச்சி தொலையணும். அது கொண்டா சாக கொண்டா அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னம்மா பிறகு பஸ்ஸுக்கு போயிடுவானா? லோ பஸ்ஸுக்கு போயிடுவானா? ஓகே நண்பா, இந்த வயலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் தட்டு வந்து பிரச்சனையே பண்ணலை. அவ்வளோ எல்லாம் சுற்றிட்டோம், ஒரு கத்தை கூட மாட்டல. இந்த மாட்டிக்கிச்சுன்னா தான் மனசுக்கு கடுப்பாகி போயிடுது. என்னாச்சு, மாப்பிள்ளை இறங்கிட்டான்? நூலே இல்லையா? அந்து போச்சா? இது அக்கு மாந்தனவளோ பாப்பா. ஏய் என்னங்கிறான், நான் ஓட்டும் போது அக்களை இப்போ எப்படி அத்துச்சிங்கிறான்? டிரைவரில் ஆப்ரேட்டர். சரி விட அரசியல் அதெல்லாம் சாதம். விட இதை வித்துட்டு வாங்கிக்கலாம். இதே பாரு, கட்டுது பாரு. அறிவு எங்கே நேரம் எடுக்கிறான்? இந்தான போகிறான். சரி, எப்படி ஆட்டி செகண்ட் இயரில் போட்டுக்கணும். இதே வஞ்சி பொறுமையாக ஓட்டணும். சுற்றி இதுக்கு மேலே நூல் அதிகமாக சுற்ற முடியாத மாப்பிள்ள இருக்குமாம்மா? சரி, ஏன் இவ்வளோ தான் சுற்றுறீங்க? உட்காது மட்டமாக உட்காது. இதுக்கே அக்காது என்ன பண்ணுறான்? கிட்ட தான் சுத்தம். இன்னைக்கு எத்தனை 11 இருக்குன்னு நினைக்கிறேன். இதா இதெல்லாம் ஏன்றி அதில் ஓகே நண்பா, அவ்வளோதான் சுற்றிட்டான். இன்னொரு 4 கத்தை சுற்றினா வேலை முடிஞ்சுது. இதை வந்ததுக்கு ஒரு 20 கத்தை போட்டான். அது என்ன 11 தான் இருக்குண்ணா? அவன் கத்தை எண்ணிட்டு இருக்கிறான்டா. வந்து அவங்களை பீராய் முடிச்சுக்கோ. கண்டிப்பாக மாப்பிள்ள போயிட்டே இருக்குது. தெரியும் அறுத்ததுக்கு அதெல்லாம் நல்லா தெரியுது. அண்ணான போகும்போது ஆனால் இது அரி போகிறத பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. அது போகும்போது பாருங்களா, தேங்கி போகும்.
ஆனால் அன்னைக்கு அறுத்தமே சண்டாளா இப்போ இந்த ஆப்போசிட் ஏரியா எப்படி போகுது பாருங்க, மடக்கி போகுதா, அது அப்படியே ஒரே சீராக எழுதி இருக்குது. ரொம்ப லோடு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் இப்படி கலாமலான்னு போட்டாது. கலாமலான்னு அறுக்கிறது டிவைஸ் ஓவர் ஹீட். இப்படி சொல்றே. அன்னைக்கு மோடி ஏதி ஓட்டினார எப்படி 4 ஆக்சிலேட்டரில் பறந்து அது மாதிரி நிறைய பேர் இன்னமும் அப்படி தானே ஓட்டுறாங்களாம்மா. இப்போ டிஸ்க் எங்கே போட்டிருப்பானுங்க, இந்த பக்கம் டிஸ்க் அப்படி பெண்ட் ஆகி கிடக்குது. வேறு பின்னாடி பேலா டிஸ்க்கு ஓட்டு மாதிரி ரிவர்ஸில் வரணும் வந்து கட்டுறது. ஓ, இந்த வேலையெல்லாம் நடக்குமா? தலையில் கொஞ்சம் பாருங்க இத்தனையே நடக்குமா? என்ன ஆயிட்டு, நூல் அத்து போச்சா? எல்லாம் உள்ள அவிஞ்சு போயிடாது. ஏன்னா உள்ள அவிஞ்சு போயிடாது. எதுக்கு முட்டை போட போது பின்னாடி ரிவேஸ் போய் போகிறான்? அடுத்த அடி எடுக்கும்போது கரெக்டாக நீ யூஸ் ஓ, அது என்ன சைனா அவ்வளோ லூஸாக கிடக்குது. ஸ்ப்ரிங் அப்படி எகிரி இருக்குது. அதான் ரைட் வைக்கணும். இப்போ டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து ஈக்குவல் ஆச்சுல்ல அரி. அதுதான் ரிவேஸ் பண்ணுங்க. ஓகே நண்பா, ஒரு வழியாக வண்டி எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாத ஓட்டி முடிச்சாச்சு நண்பா. ஒரு 25 கத்தை வந்ததுக்கு ஒரு 25 கத்தை போட்டாச்சு. கத்தை 50 ரூபா மேலே போட்டு வாங்குறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு கத்தை அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஃபீல்டாக இருந்தால் நோவாக நோம்பிக்கு மட்டும் போடலாம். இங்கே பாரு மாப்பிள்ள என்ன பண்ணுறான், இப்போ டோர் திறக்கிறானா அவன் காலில் வச்சு தடுத்து பிடிக்கிறானோ. என்ன ஒரு சேட்டை பாருல. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர் மிஸ்டர். பாரு வா, எங்கே போகிறாருன்னு தெரியலையே. இல்லையாண்டா எங்கே கிளம்புறா? என்ன பண்ண போற? மணியாண்ட போறியா? இப்போ ஸ்கேல் விழுந்துச்சு, அந்த பஞ்சத்தையும் எப்படி எடுத்துக்கிடுவான்? அப்படியே கொஞ்சம் வச்சுனா எடுத்துக்கிடுவோம், இல்லைன்னா முக்காக்கத்தை லோடு பண்ணிவிடுறோம். போடுறா கொடுக்குறா. இப்போ எப்படி அதை லாக் பண்ணுவான்? இப்படி முக்காக்கத்தை வந்துருச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும்ப்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. வளமடா எத்தனை கட்டிங்க கணக்கு போடு. எல்லாம் யூடியூப்ல சொல்லணும். அம்மா செண்டுங்க உங்களுக்கு கார்டு வந்துருக்குன்னு 8000 ரூபாய்க்கு கட்டு வாங்கிக்கிறாங்க. 8000 ரூபாய். அது நமக்கு தேவையில்லாத வேலை. இங்கே போ. 2 3 4 5 6 7 8. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக்கர் மிஸ்டர்.